கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலின் முன்பு மது போதையில் இருந்த தலைமை காவலர் சிறுநீர் கழித்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் தலைமை காவலர் பாக்கியராஜ் பணி நேரத்தில் தலைக்கேறிய மது போதையில் திருக்கோயிலின் முன்பு சிறுநீர் கழித்திருக்கிறார். மேலும் தனது வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு ரோந்து பணியில் ஈடுபடாமல் படுத்து உறங்குகிறார். இது குறித்த புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியான நிலையில் சைக்கிள் ஓட்டி விளம்பரம் தேடும் பொம்மை முதல்வர் முதலில் தன் துறையை கவனிக்க வேண்டும் என பொதுமக்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நீலமங்கலம் கிராமத்தில் சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியால் உயிர் பலி ஏற்படும் ஆபத்துள்ளதாக பொதுமக்கள் விடியா அரசை குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா மின்வாரிய அதிகாரிகள் அமைத்த மின்மாற்றி தரையிலிருந்து 4 அடி உயரம் மட்டுமே உள்ளது. மேலும் மின்மாற்றி அமைக்கப்பட்ட இடத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி ஏதும் இல்லாமல் திறந்த வெளியில் உள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள், கால்நடைகள் மற்றும் வாகனங்கள் மின்மாற்றியில் உரசினால் உயிர் பலி ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா மின்வாரிய அதிகாரிகள் மின்மாற்றியை சுற்றி வேலி அமைத்து எச்சரிக்கை பலகை பொருத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த பிளாஸ்டிக் கேரிபேக் தொழிற்சாலை முடக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கருக்கல்வாடி ஊராட்சிக்குட்பட்ட சேவகனூர் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக சிலர் பிளாஸ்டிக் கேரிபேக் உற்பத்தி தொழிற்சாலை நடத்தி வருவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. நீண்ட நாட்களாக நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டது. இதில் தொழிற்சாலை பிடிப்பட்ட நிலையில் அங்கிருந்து வேறு இடத்திற்கு கடத்தப்பட இருந்த கேரிபேக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரை அருகே உள்ள குருக்காட்டூரில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குருக்காட்டூரில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் இந்த வழியாக செல்லும் அரசு பேருந்துகள் குருக்காட்டூரில் நிற்பதே இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அனைத்து அரசு பேருந்துகளும் குருக்காட்டூரில் நின்று செல்ல வேண்டுமென வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய சூழல் நிலவி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குற்றாலம் மெயின் அருவியில் 2வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையினால் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொத்தேரி பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள கடையில் சோதனை செய்தபோது சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மாடல் ஆட்சியில் ஜாதி மத மோதல்கள் இல்லை என பொம்மை முதல்வர் முழங்கிக் கொண்டிருக்க, மறுபக்கம் ஜாதி மத மோதல்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. காங்கேயம் அருகே உள்ள பசுவன் மூப்பன் வலசு பகுதியில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரின் குலதெய்வ கோவிலை மாற்று சமுதாயத்தினர் ஆக்கிரமித்ததாகவும் வழிபட இடையூறு செய்ததாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடம் மாலை 3 மணி முதல் இரவு வரை விடிய அரசின் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படவில்லை. 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இரவு 12 மணிக்கு அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் மக்கள் கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி வயல்வெளிக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் திரவியத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற டேங்கர் லாரியானது புளியரை அருகே சென்று கொண்டிருக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து வயல்வெளிக்குள் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுவதாகவும் அதிவேகமாக இயக்கப்படும் சரக்கு வாகனங்களை பிடித்து விடியா போலீசார் அபராதம் விதிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் முதல் குண்டடம் வரை சுமார் 150 கோடி மதிப்பில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி சில மாதங்களுக்கு முன்னர்தான் நிறைவடைந்தது. இந்நிலையில் பல்லடம் அருகே உள்ள பணப்பாளையம் பகுதியில் குடிநீர் குழாய் சேதமடைந்ததாக கூறி புதிதாக அமைக்கப்பட்ட சாலை தோண்டப்பட்டு மீண்டும் வெறும் மண் மற்றும் ஜல்லிகளால் மட்டுமே மூடப்பட்டது. ஜல்லிக்கற்கள் சாலை எங்கும் சிதறி கிடப்பதால் அடிக்கடி இப்பகுதியில் விபத்து ஏற்படுகிறது. எனவே பழுதடைந்த சாலையை மீண்டும் சரி செய்து கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.